உங்க அப்பாட்ட பேசுங்க. இன்னொரு நாள் அவங்க கூட தான் இருந்தாப்ல, வந்ததும் அவங்களே தான் பாக்குறாப்ல. என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றாங்களா? நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னாடி வந்து உட்காந்துருக்கோம், எங்களை ஒரு தடவை கூட பாக்கலையே சார். அவன் இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இந்த சைடு திரும்ப கூட இல்லையே சார். அவன் நான் பேசுறேன் சார் உங்ககிட்ட. சார் நீங்க பேசிட்டீங்க சார். ஓகேடா. தான் சார் பாத்து நேர்ல கூட பார்த்ததில்ல. எனக்கு உங்க மேல அக்கறை இருந்து நானே பேசினேன் சார். உங்க பையன் பேசல சார். பாருங்க சார், நீங்களே பாருங்க சார். ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கோர்த்துட்டு போறாராமாப்ல. இன்னொரு நாள் போனதுக்கே மாத்திர இன்னொரு ஒரு வருஷம் இருந்தா அப்புறம் எங்களை யாரும் கேட்பான் போல சார். அப்படியே போயிடுவான் போல சார். எங்களால ஒரு வருஷம் வச்சு மேய்க்க முடியாது சார். அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். அது எங்க கஷ்டம் சார். அது சொல்லுங்க. கேக்குறாரு பலார் அரைகிற மாதிரி கேக்குறாரு. பதில் சொல்லுங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. பெத்தவர் கேக்குறாரு. சொல்லுங்க. ஐ லவ் யூ பா. இது ஏன் சொல்லி ஏமாத்துறேன்? 27 வருஷம் ஏமாத்திட்டடா. அப்படி கிடையாது. இல்ல ஒரு விஷயம் கவனிக்கணும். விஷாலோட ஐ லவ் யூ அவங்க அப்பாவே நம்பர்ல. சார் நான் எப்பவுமே நம்ப மாட்டேன். என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றான். மகராசி நல்லா இருக்கணும். நீங்களே சொன்னதுக்கு மைண்ட் எங்க போய் நான் ஐ லவ் யூ சொல்லுவேன். ஐ லவ் யூ நே. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. உங்க அப்பாவுக்கு பதில் சொல்லுங்க. சாரி ஏதாவது சொல்லுங்க. இல்லப்பா வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, வீட்டுக்குள்ளே இருந்தாங்க இல்லையா, அவங்களாம் தப்புன்னு வந்தோடனே அவங்கள பார்த்தோன்னே ஒரு எக்ஸைட் ஆயிட்டேன். நாங்களாம் டிவி முன்னாடியே இருந்தோம். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. அவங்களா வீட்டுல அவங்க கூட தான் இருந்தாங்க சார். அடுத்த வருஷம் நீங்க கண்டஸ்டன்ட் சார். ரெடியா இருங்க சார். டேய் தகப்பா, இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? உங்க கவுண்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அடுத்த வருஷம் நீங்க தான் சார் நம்ம ஷோட கண்டஸ்டன்ட். ஐயா கண்டிப்பா நான் பத்திரிக்கை அனுப்புறேன், நீங்க போயிட்டு வாங்க ஐயா. முதல்ல உங்களை நிஜ உலகத்துக்கு வரவேற்கிறேன். எப்படி இருக்கு? ரொம்ப நிஜமா இருக்குனே. அப்படி ஜோக் இல்ல இல்லையா? வெளியில எந்த ஒரு இதுவும் நான் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் அந்த ஷோக்காக பண்ணல. நானே அப்படியே வந்தேன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவன் நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். இந்த வீட்ல இருந்து நான் வெளில போகும்போது நான் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு இங்க இருந்து வெளில போறேன். புரிஞ்சுக்கிட்டாங்க வாசி. It's just the beginning bro. Okay, just the beginning. ஐயோ நான் ஊருக்கு போறேன், எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க.